ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றி பாலம். இந்த வீடியோவில் நாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறது, எந்தெந்த யூனிட்ஸ்க்கு எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதில் எவ்வளோ மார்க்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்கோர் பண்ண பார்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா லாங்குவேஜ் பேப்பர். நம்ம எது படிக்கிறோமோ இல்லையோ இந்த லாங்குவேஜ் பேப்பருக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? ஜென்ரல் தமிழோ இல்லை ஜென்ரல் இங்கிலீஷோ இதில் நாம் 85 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ணுறதுக்கு பார்க்கணும். இதில் நாம் எவ்வளோ அதிகமாக ஸ்கோர் பண்ணுறோமோ அது அளவு நமக்கு ஜிஎஸ்சில் குறைஞ்சாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஒருவேளை இதில் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம ஜிஎஸ்சில் இன்னும் அதிகமாக ஸ்கோர் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். அதனால் நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸ் லாங்குவேஜ் பேப்பருக்கு கொடுக்கணும். இப்போது நடந்து முடிஞ்ச குரூப் 4 பார்த்தோம் அப்படின்னா தமிழ் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ அடுத்து வர குரூப் 2 அதே மாதிரி இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? ஏன்னு பார்த்தோம்னா எப்போவுமே இப்போ லாஸ்ட் டைமும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாமும் சரி, மெயின்ஸ்லேயும் சரி, தமிழுக்கு அதிகமாக படிக்க வேண்டியது இருந்தது. ஆனால் இங்கிலீஷில் நம்ம கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷில் அந்த அளவுக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தமிழில் சிலபஸ் ரொம்பவே பெருசாக இருந்தது. அதுவே ஒரு இஷ்யூ ஆச்சு போன முறை. அதுக்கு ஏற்றாப்புல இந்த குரூப் 2 ப்ரிலிமினரியில் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷோட பேப்பரையும் சிலபஸையும் அதிகம் படுத்திட்டாங்க. தமிழில் சிலபஸ் எப்படி இருக்கோ அதே போல் இங்கிலீஷ்லேயும் அதிகம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின்ஸ்லேயும் தமிழ் இங்கிலீஷ் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மெயின்ஸில் லாங்குவேஜ் பேப்பரே எடுத்துட்டாங்க. அதனால் ஒரு எக்ஸாமில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தால் அது உடனே மாற்றிடுறாங்க. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ குரூப் 4லேயும் தமிழ் அவ்வளோ கடினமாக இருந்தது. அதே மாதிரி பேட்டர்ன் இந்த குரூப் 2 ரிப்பீட் ஆகாது. சரிங்களா? ஏற்கனவே இதுவே ஒரு இஷ்யூ ஆன பிறகு இப்போ அதுவே ரிப்பீட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், குரூப் 4ம் குரூப் 2 வேறு எக்ஸாம். குரூப் 4ல் ஒரே எக்ஸாமு. அதனால் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதில் எடுக்கிற மார்க்கை பொறுத்து வேலை. ஆனால் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி முடிஞ்சிட்டு அடுத்து மெயின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த ப்ரிலிமினரி ஜஸ்ட் எலிஜிபிள் எக்ஸாம் மாதிரி தான். மெயின்ஸில் எடுக்கிற மார்க்கை பொறுத்து தான் ரேங்க் போட்டு போஸ்டிங் கொடுப்பாங்க. அதனால் ப்ரிலிமினரி எப்பவுமே அதிகமாக கடினமாக இருக்காது. இதுவும் ஒரு முக்கியமான காரணம். அதனால் தமிழ் எடுக்கிறீங்களோ இல்லை இங்கிலீஷ் எடுக்கிறீங்களோ எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் 85க்கு மேலே ஸ்கோர் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அடுத்து ரெண்டாவது இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட். மேக்ஸில் 25க்கு 20 கண்டிப்பாக போடுறதுக்கு பார்க்கணும். இப்போ ரீசனிங்லேயும் ஒரு 10 மார்க் கேட்குறாங்க. அதே போல் குவான்ஸ்லேருந்து ஒரு 15 மார்க் கேட்குறாங்க. இது ரெண்டும் சேர்த்து நம்ம 20 மார்க் வரைக்கும் கண்டிப்பாக இதில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பார்க்கணும். லாஸ்ட் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணாலே இந்த ஆப்டிடியூட்டில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து மூணாவதாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய யூனிட் பார்த்தோன்னா யூனிட் 5. யூனிட் 5ல் எக்கனாமி இருக்குது. அதே போல் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு யூனிட் இருக்குது. இந்த 2 டாபிக் தான் இந்த யூனிட் 5ல் இருக்குது. இதுலேருந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதில் 17 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஏன்னா அதிகமான வெயிட்டேஜ் இருக்கிறது, மூணாவது அதிகமான வெயிட்டேஜ் இருக்கிறது இந்த யூனிட் 5. எக்கனாமியும் அதே போல் தமிழ்நாடுடைய டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனையும் நல்லா படிச்சுக்கணும். இந்த தமிழ்நாடுடைய டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படியே ஒரு சிலது இந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிலையும் கவர் ஆகுது. ஒரே ஒரு யூனிட், இந்த யூனிட் 6ல் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பற்றி கேட்குறாங்க. அதே போல் இந்த திருக்குறள் அதெல்லாம் கேட்குறாங்க. இதுலேயும் 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. இதுலேயும் நம்ம 17 ஸ்கோர் பண்ணுறதுக்கு பார்க்கணும். இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா தமிழ்நாட்டுடைய வரலாறு, அதே போல் தமிழ்நாட்டுடைய இலக்கியங்கள், இப்போ முக்கியமாக திருக்குறள்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தமிழ்நாட்டுடைய எக்கனாமி, பொருளாதாரம், தமிழ்நாட்டுடைய ஜாகிரஃபி, இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கீம்ஸு, இதெல்லாம் அதிகமாக கேட்குறாங்க. கரண்ட் ஈவெண்ட்ஸு இதெல்லாம் கேட்குறாங்க. முக்கியமாக திராவிட இயக்கங்கள் பற்றி அதிகமான கொஸ்டின்ஸ் வருது. இதெல்லாம் நம்ம அதிகமாக படிச்சுக்கணும். லாங்குவேஜ் படிச்சுட்டு ஆப்டிடியூடு அடுத்து யூனிட் 5க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ், அதே போல் யூனிட் 6க்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்து முக்கியமான யூனிட் பார்த்தோம்னா இந்தியன் பாலிட்டி. இது யூனிட் 3, 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதில் 12 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஓகேங்களா? இந்த 5 யூனிட் தான் முக்கியமாக ரொம்பவே முக்கியமானது. இது நம்ம நல்லா தரோவாக படிச்சுட்டு போனாலே இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். இதுக்கு அடுத்து இருக்கிற இந்த 3 யூனிட்ஸ்
நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா அடுத்து இருக்கிற இந்த ஹிஸ்ட்ரி யூனிட் இருக்குது. ஹிஸ்ட்ரியிலேருந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதில் 5 வரைக்கும் வந்து கரெக்டாக இருக்க பார்க்கணும். இது ஓரளவுக்கு கெஸ்ஸிங்கில் எழுதினாலும் ஓரளவுக்கு கரெக்ட் ஆகும். சரிங்களா? அதனால் இது வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்கிற கொஸ்டின்ஸ் வரைக்கும், அதாவது பழைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்க கொஸ்டின்ஸு, இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரிப்பீட் ஆகும். அது மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்து படித்தா போதும். ஃபுல்லாக வந்து மற்ற யூனிட்ஸ் மாதிரி படிக்க வேண்டிய அவசியம் வந்து ஹிஸ்ட்ரியில் கிடையாது. அடுத்து ஜாகிரஃபிலையும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? இது வந்து இந்தியன் ஜாகிரஃபி. முன்னாடி யூனிட்ஸ்லேயே வந்து தமிழ்நாடு ஜாகிரஃபி வந்து கவர் ஆகிடும். இது வந்து இந்தியன் ஜாகிரஃபி முழுக்க. இதுலேருந்து 5 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கேட்குறாங்க. இதுக்காக நீங்கள் இந்த யூனிட்ஸ்லாம் படிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஜாகிரஃபியை வந்து நீங்கள் ஒமிட் வந்து பண்ணிடலாம், மற்ற யூனிட்ஸ் நல்லா படிச்சிருந்தா. அதே போல் இன்னும் ஒரு பெரிய சிலபஸ் இருக்கிறது சயின்ஸு. ஆனால் அதுலேருந்து வெறும் 5 கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. இதை நீங்கள் முழுசாகவே வந்து ஒமிட் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓரளவுக்கு கெஸ்ட்டில் எழுதினாலே ஒரு 1-2 கொஸ்டின் வரைக்கும் வந்து கரெக்ட் ஆகும். சரிங்களா? மொத்தமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200க்கு ஒரு 160 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்து கரெக்டாக வந்து எழுதுறதுக்கு வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா முன்ன மாதிரி வந்து வேக்கன்சி ரொம்ப அதிகம் கிடையாது. 2022 6000 வேக்கன்சி வந்து இருந்தது. அடுத்து வந்ததில் 2000 வேக்கன்சி இருந்தது. இப்போ வந்து 645 தான் இருக்குது. ஆனால் இது கண்டிப்பாக வந்து அதிகமாகும். ஓகேங்களா? இப்போவே வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதுபடி நம்ம பார்க்கும்பொழுது எப்படி இருந்தாலும் 1000க்கு மேலே வந்து இருக்கும். ஓகேங்களா? வேக்கன்சி வந்து 1000க்கு மேலே வந்து இருக்கும். ஆனால் நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு நமக்கு கிளியர் ஆகுமா இல்லையா அப்படின்ட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கிறத விட 200க்கு 160 வரைக்கும் வந்து நம்ம எடுக்க பார்த்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக எக்ஸாம் முடிஞ்சுட்டு ஒரு திருப்தியாக வந்து இருக்கலாம். சரிங்களா? அதுக்கு மெயினாக வந்து நம்ம பண்ண வேண்டியது இந்த லாங்குவேஜ் பேப்பர், ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் பேப்பருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் படிக்கிற நேரத்தில் ஒரு 3/4 பாக நேரம், ஒரு 75% வந்து இந்த லாங்குவேஜுக்கு வந்து ஒதுக்குங்க. அப்படியே வந்து ஒரு ஆப்டிடியூடில் ஒவ்வொரு யூனிட், ஓகேங்களா, ஒவ்வொரு டாபிக் வந்து போட்டு பார்க்கலாம். அதே போல் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு அடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? தமிழ்நாடு ரிலேட்டடான நியூஸ் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயும் வந்து இருக்குது, வெளியிலையும் வந்து நம்ம தற்காலிக தமிழ்நாடு வரலாறு இருக்குது. ஓகேங்களா? வெங்கடேசனர் எழுதுந்து அது மாதிரி சில புக்ஸையும் வந்து நம்ம கவர் பண்ணலாம். அடுத்து வந்து இந்தியன் பாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? மெயினாக வந்து லக்ஷ்மிகாந்த் ஸ்கூல் புக்ஸை வந்து படிச்சுட்டு லக்ஷ்மிகாந்த் புக் வந்து கவர் பண்ணாலே இந்தியன் பாலிட்டிக் வந்து போதும். ஓகேங்களா? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 5 யூனிட்ஸை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியும் அதே போல் ஜாகிரஃபி, சயின்ஸ் இது 3மே கூட வந்து நம்ம ஒமிட் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்.